வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரேணுகாஸ் கிராஃப்ட் கார்னர் சேனலில் வெல்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் வந்ததுனால 2 வீடியோ கிறிஸ்மஸை பற்றியும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் சீயில் இந்த லைனில் வந்து முடிச்சிருந்தோம். இந்த சைடு இன்னும் நான் அதில் டொயின் முடிஞ்சு போச்சு எனக்கு. நான் இப்போ புது டொயின் போட்டு வச்சுருக்கேன். இனி இதிலேருந்து இந்த சைடு வரையும் நம்ம இந்த ரோஸ் கலர்லேயே ஒரு லைன் போட்டுருங்க, ரோஸ் கலர் பாசிலே. அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக வரும்போது ஓ எப்படி போடணும் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறோம். இது வரையும் போட்டுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் போட்டுட்டு வரேன், அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இது வரையும் போட்டாச்சு. நம்ம இனி திருப்பி வச்சுக்கிடலாம். திருப்பி வச்சுட்டு இதில் 2 பாசி போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லைன் முடிச்சுட்டு இப்போ அடுத்த லைன் ஆரம்பிச்சிருக்கோம். 3 பாசி போட்டு இன்னும் 2 பாசி நம்ம ரோஸ் கலர் தான் போடணும். ஒரு பூ போட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரோஸ் கலரில் அடுத்த பூவும் போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து 7 பூவுமே நம்ம ஒரு வயலட் கலர் எழுத்துக்கான கலரும் ஒரு ரோஸ் கலரும் தான் போட போகிறோம். பாருங்கள், ஒரு வயலட் போட போகிறேன். எழுத்து இப்போ நம்ம ஓ ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது ஒரு ரோஸு போட்டுடலாம். போட்டுட்டு இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பூ போட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்கு பிறகு ஒரு 6 பூ போட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம். இன்னும் இதே மாதிரி 6 பாசி, அதாவது முதல்ல போடக்கூடியது வயலட் கலர் போடணும், எழுத்துக்கான பாசி போடணும், அதுக்கு பிறகு ரோஸ். இதே மாதிரி இன்னும் 6 பூ போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 பூவுமே ரோஸ் கலரில் தான் போடணும். போட்டுட்டு இந்த லைனையும் முடிச்சுருங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 7 பூ போட்டு முடித்தாச்சு. அதுக்கு பிறகு 2 பாசி, அதாவது ஒரு பூ ரோஸ் கலர்லேயும் போட்டாச்சு. நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு 2 பாசி போட்டுட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லைனை முடித்தாச்சு. இன்னும் ஒரு பூ போட்டுடலாம் ரோஸ் கலரில். அடுத்த லைன் தொடங்குறதுக்கு ரோஸ் கலர்லேயே தான் ஒரு பூ போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. அடுத்த லைனுக்குள்ளது பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இனி எழுத்துக்கான பாசி தான் 2 வயலட் கலர் போடலாம். இதே மாதிரி தான் நம்ம 8 பூவுமே வயலட் கலர்லேயே போட போகிறோம், எழுத்துக்கானது. இப்போ நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பூ போட்டாச்சு. இன்னும் இதே மாதிரி 7 பூ போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், 7 பூ போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து ஒரு வயலட் கலரும் ஒரு ரோஸ் கலரும் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சு ஒரு பூ போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு பூ போட்டாச்சு. இனி பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பக்கத்து பாசியில் கொடுத்துட்டு நான் திருப்பி வச்சுக்கிட போகிறேன். பாருங்கள், திருப்பி வச்சுட்டு இதில் 2 பாசி போட்டு, அதாவது ஒரு பூ போட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். பாருங்கள், போட்டு இந்த லைனை முடித்தாச்சு. இனி அடுத்த லைன் தொடங்கும்போது சைடில் வரக்கூடிய பாசி 2ம் இந்த எழுத்துக்கான பாசி 1ம் போட்டுடலாம். வயலட் கலர் 3 பாசி போடுறதுல வந்து முதல்ல போடும்போது 2 ரோஸ் ஒரு வயலட் இப்படி போட்டுருங்க. பாருங்கள், இப்படி வரும். இனி 2 பாசியுமே இந்த வயலட் கலர் தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த ரோஸ் கலர்லேயே தான் ஒரு 6 பூ போட்டுருங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பூ வயலட் கலரில் போட்டிருக்கோம். இனி 6 பூவுமே அந்த ரோஸ் கலரில் தான் போட போகிறோம். பாருங்கள், 5 பூ போட்டுட்டு 6வது பூவும் போட்டாச்சு.
பாருங்கள். இனி அடுத்தது போடும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போடணும். ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம். பாருங்கள். இனி அடுத்தது போடும்போது ரெண்டும் வயலட் கலர் தான் போடணும். போட்டுட்டு இந்த லைனையும் முடிச்சிருங்க. போட்டாச்சு. திருப்பி வச்சுக்கிடலாம். திருப்பி வச்சுட்டு 2 பாசி ரோஸ் கலர் போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். பாருங்கள், அடுத்த லைன் தொடங்கும்போது 2 ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், இனி இதில் 2ம் வயலட் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாமே ரோஸ் கலர் தான். அப்புறம் இதில் வரும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டுட்டு அடுத்தது போடும்போது 2ம் வயலட் கலர் போட்டுட்டு அப்புறம் ரோஸ் கலர் போட்டு இந்த லைனையும் முடிச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு லைனும் இங்கே வரையும் கொண்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு அடுத்த லைன் வரும்போது நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பாசி நம்ம போட்டு முதல்ல ஆரம்பித்த மாதிரி நம்ம இங்கே ஒவ்வொரு பாசி போடணும் 3வது லைனில். இப்போ நம்ம 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். 2வது லைனையும் இங்கே கொண்டு வந்துருங்க. 3வது லைனையும் இங்கே கொண்டு வந்துருங்க. 4வது லைனில் தான் நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். அங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து முடிச்சிருந்தோம். நம்ம முதல்ல இதில் தான் வந்து 2 பாசி போட்டு முடிச்சிருந்தேன். இன்னும் 2 லைன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லைனும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த பக்கமாக அப்படி வந்து இந்த லைனும் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இந்த பாருங்கள் 2 பாசி ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இனி அடுத்தது போடும்போது பக்கத்து பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு 2 வயலட் கலர் போடணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இப்படி வரும்போது 4 பாசி, அதாவது ஒவ்வொரு பூ வர்றது மாதிரி மட்டும் பார்த்துக்கிடுங்க. அப்போ நமக்கு குழம்பாது கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இது போட்டாச்சு. பாருங்கள், இதுலேயும் ஒரு பூ வர்றது மாதிரி போட்டாச்சு. இனி ஒரு வயலட்டும் ஒரு ரோஸும், ஒரு வயலட்டு ஒரு ரோஸ், இதே மாதிரி 6 பூ போட்டுருங்க. நம்ம இனி இதே மாதிரி இந்த பக்கம் வர்றதுக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 6 பூ போடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 6 பாசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாசி வயலட்டும் ஒரு ரோஸும் இதே மாதிரி போட்டாச்சு. 6 பூ. இனி அடுத்தது போடும்போது 2மே வயலட் கலர் தான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதை போட்டு கொடுக்க இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்து நம்ம பக்கத்து பாசியிலையும் கொடுத்துடலாம். அடுத்ததும் 2 வயலட் தான் போடணும். பாருங்கள், இப்போ பக்கத்து பாசியில் கொடுத்துட்டு நம்ம இதையும் திருப்பி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கிடலாம். இப்போ 2 பாசி ரோஸ் கலரில் போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி கிராஸில் தான் இந்த கோடு வரும். அதனால் இதில் ரோஸ் கலர் தான் 3 பாசியுமே போட போகிறோம். பூ வந்து ரோஸ் கலரில் போடணும். அதுக்கு பிறகு போடும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போடணும். அதுக்கப்புறம் எல்லாமே வயலட் கலர் தான் போடணும். பாருங்கள், எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பூ போட்டாச்சு. பாருங்கள், இது ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டிருக்கோம். இதே மாதிரி எல்லாமே இனி வயலட் தான். ஒரு 7 பூ போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 7 பூ போட்டதோடு இங்கே ஓ முடியுது. இன்னும் 2 பூ, அதாவது இன்னொரு 2 பாசி ரோஸ் கலரில் போடணும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சு 2 பாசி ரோஸ் கலரில் போட்டால் நமக்கு இந்த லைன் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு ஒரு லைன் ரோஸ் கலர்லேயே இங்கே வரையும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம எம் ஆரம்பிக்க போகிறோம். எம் வந்து நம்ம டபிள்யூ முதல்ல எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இதை இப்படி திருப்பி வச்சு போடணும். பாருங்கள், இதில் முதல்ல ஒரு பாசி போட்டு ஆரம்பிக்கணும். இங்கே வந்து முடிக்கும் போதும் அதே மாதிரி ஒரு வயலட் கலர் போடணும். போட்டு இந்த பக்கமாக அதே மாதிரி ஒரு வயலட் கலர் போட்டு ஆரம்பிக்கணும். அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக போட்டு அதாவது மாற்றி வச்சு நம்ம போடணும். நமக்கு இப்போ டபிள்யூ நம்ம இப்படி போட்டிருக்கோம். இதில் வந்து போடும்போது எம் போடணும். அதை பார்த்து போட்டுக்கிடுங்க. போட முடிஞ்சவங்க போடுங்க. அதே மாதிரி ஈயும் நமக்கு இதில் போட்டிருக்கோம். இதை பார்த்தே போட்டுடலாம். அதனால் போட முடிஞ்சவங்க போடுங்க. அப்படி போட முடியாது, எனக்கு தெரியாது, எம் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது நான் போட்டு முடிச்சிருவேன், வீடியோ எடுக்க மாட்டேன். நீங்கள் யாராவது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அதாவது எம் போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னால் நான் வீடியோ எடுப்பேன். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்னது இந்த வீடியோ எம் போடுறது வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. இதை பார்க்குறவங்க ஒரு சில பேர் இந்த பாசி கொறுக்கிறத வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க.
ஆனால் கொறுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இதை பார்த்து பார்த்து கொறுத்துட்ருப்பாங்க. அதனால் கொறுக்கிறவங்களுக்கு நான் இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எம் போடுறதுக்கு தெரியும்னா போட்டு எம்மும் ஈயும் போட்டு வெல்கம் முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு எம் வீடியோ வேணும் அப்படின்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதையும் போட்டு முடிச்சுட்டு தெரிஞ்சவங்க போட்டு முடிச்சுருங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம தோரணமாக இதை தொங்க விடணுன்னா இதில் ஏதாவது பாசி போட்டு இப்படி தொங்க போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம ஒரு கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். ஒன்றுமே செய்யாத அப்படியே இருக்கும். எவ்வளவு நாளைக்குனாலும் ஃப்ரேம் பண்ணி வச்சா. எங்கள் அக்கா இப்படி தான் எங்கள் பெரியப்பா மகா படிக்கும்போது போட்டது எங்கள் அண்ணன் வீட்டில் இன்னும் இருக்குது. ஃப்ரேம் போட்டு அழகாக மேலே கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.